அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாருமே தவறாமல் பண்ணுவாங்க. நான் எப்பொழுதுமே ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமை பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் நான் பண்ணுவேன். ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி வழிபாடு பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலியமாக, குட்டி கதை மூலியமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. எதுக்காக ஆஞ்சநேயருக்கு நம்ம எதுக்காக செந்தூரம் பூசி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமராஜ்யம் நடந்துட்டு இருக்கும்போது அரசவைக்கு போகிறதுக்காக சீதா பிராட்டி அம்மா அவங்க அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. அப்போ அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிளம்பிட்டு இருக்கிறாங்க அந்த ராஜ்யசபைக்கு வர்றதுக்காக. அப்போது ஆஞ்சநேயரை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. நம்ம சீதா பிராட்டி அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. எதுக்கு கூப்பிட வந்திருக்கிறாரு ஆஞ்சநேயர். அப்போது சீதா பிராட்டி அம்மா நெத்தியில் இந்த செந்தூரம் வச்சுருக்குறாங்க. நெத்தியில் செந்தூரம் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எப்படி நம்மளாம் நெத்தியில் குங்குமம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அம்மா வச்சுருக்குறாங்க சீதா பிராட்டி அம்மா. அப்போ ஆஞ்சநேயர் கேட்குறாரு, அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன? சீதா பிராட்டி அம்மா, என்ன மகனே அவரை மகனே அப்படின்னு தான் சொல்லுவார். ஆஞ்சநேயர் மகன் அவருக்கு. என்ன சொல் மகனே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது ஆஞ்சநேயர் சொல்கிறாராம்மா, அம்மா நீங்கள் நெத்தியில் இப்போ திலகம் விட்டீங்க இல்லையா, செந்தூரம் வச்சிங்கல்ல, அது எதுக்காக வச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு ஆஞ்சநேயர். அதுக்கு சீதா பிராட்டி அம்மா சொன்னாங்களாம்மா, நெத்தியில் நான் குங்குமம் வச்சுக்கிறது எப்பொழுதுமே அந்த குங்குமத்தையே நம்ம சுத்தம் பண்ணாலும் அந்த இடத்துல இருந்து அந்த தழும்பு அந்த இடத்துல அப்படியே இருக்கும். எப்போவுமே நான் அவருடைய ராமபிரானுடைய ஞாபகமாகவே நான் இருப்பேன், எப்போவுமே மறக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும், நெத்தியில் குங்குமம் வைக்கிறதுனால அவருக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நீண்ட ஆயுள் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்ட ஆஞ்சநேயர், சரிம்மா நீங்கள் உங்களை ராஜ்யசபையில் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்கம்மா, நான் பின்னாலேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் போய் என்ன பண்ணுறாராம்மா, அந்த செந்தூரத்தை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறாராம்மா. உடம்பெல்லாம் பூசிட்டு ராஜ்யசபைக்கு வந்துட்டார். அப்போது ராமபிரானே கேட்குறாரு, என்னப்பா இது இப்படி நீ வந்திருக்கிற, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது ஆஞ்சநேயர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி சீதாம்மா இப்படி சொன்னாங்க. அப்போது சீதாம்மா வைக்கிற அந்த நெத்தியில் வைக்கிற அந்த குங்குமத்துக்கே இவ்வளோ ஒரு மகிமை இருக்குது அப்படின்னா, நான் உடம்பு ஃபுல்லாக பூசினா நீங்கள் ரொம்ப ரொம்ப நாள் ஆயுளோடு இருக்கணும், உங்களுடைய அந்த நினப்பு எப்போவுமே என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பக்தியை அப்படி வெளிப்பாடு பண்ணியிருக்கிறார். அப்போ இது ராமபிரானுக்கு தெரியும் எதனால் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பக்தியை ஆஞ்சநேயருடைய பக்தியை மக்களுக்காக காமிக்கணும்ல. நம்மளுடைய மக்கள் ஆஞ்சநேயர் எப்படி பக்தி வச்சிருக்கிறாரு நம்ம மேலே அப்படின்னு சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக அவர் கேட்டிருக்கிறாரு. இதுதாங்க குட்டி கதை. இப்போ பெண்கள் குங்குமம் வைக்கிறது எதுக்காகங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆஞ்சநேயருக்கு எதுக்காக செந்தூரம் பூசுறது அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த குட்டி கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது ஷேர் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். அப்படி கமெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணி ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆன்மீக குறிப்புகள் நான் சொல்லிகிட்ருக்குறேங்க. இந்த சேனலை கௌரிஸ்கோம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சரிங்களா?